டாண்ட்ரஃப்னா என்ன? இது எதனால வருது? அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரெமெடிஸ் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொடுகுன்றது உச்சந்தலையில உள்ள தோல உதிர்க்கும் ஒரு பொதுவான நிலை. டாண்ட்ரஃப் கன்டேஜியஸா அதாவது பரவக்கூடிய ஒன்றா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டாண்ட்ரஃப் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ம தலையில ஸ்கேல்ப் உச்சந்தலையில இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருந்தாலோ, இல்ல ரொம்ப வறண்டு போயிருந்தாலோ, அதே மாதிரி சில ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்னால அலர்ஜி வரக்கூடும். அந்த மாரி டைம்லயும் இந்த மாரி ஆகும். சில ஸ்கின் கண்டிஷன் சொரியாசிஸ், எக்ஸிமாங்கிற மாரி ஸ்கின் கண்டிஷன்ஸ்லயும் இந்த மாரி பொடுகு தொல்லை வரும். இப்போ டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடாத 2 விஷயம் இருக்கு. தலையில நீங்க ஆயில் அப்ளை பண்றத நிறுத்திக்கணும். இப்ப இந்த மாரி எண்ணெய் வைக்கிறப்போ, இன்னும் டாண்ட்ரஃப் அதிகமாகி, நம்ம தலையில அரிப்பு அதிகமா ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால நீங்க தலையில எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணிருங்க. பொடுகு பிரச்சனை இருக்கப்போ, சுடு தண்ணீல குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சுடு தண்ணீல குளிக்கிறப்போ, தலையில இயற்கையா இருக்க எண்ணெய் பதம் அகற்றப்படுறனால, மிகவும் வறண்டு போற தன்மையால பொடுகு அதிகமாகும். அதனால எப்பயுமே வெதுவெதுப்பான தண்ணீல குளிக்கிறது நல்லது. இல்லன்னா குளிர்ந்த தண்ணீல குளிச்சுக்கோங்க. இந்த பொடுகு முடி உதிர்வத உண்டாக்குமா? தலையில பொடுகு அதிகமா இருந்தா ரொம்ப அரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி நம்ம அழுத்தி அரிக்கிறப்போ உச்சந்தலையில புண்ணாறனால ஹேர் ஃபாலிகல்ஸ்ல டேமேஜ் ஏற்படுது. இதனால முடி வளர்ச்சி தடைப்பட்டு வீக்கா ரொம்ப ஹேர் வந்து தின்னாயி முடி கொட்டுறதுக்கும் நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ டாண்ட்ரஃப் இருந்தா எத்தன நாளைக்கு ஒரு தடவ தலைக்கு குளிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பொடுகு இருக்கிறப்போ நீங்க 1 நாள் விட்டு 1 நாள் தலைக்கு குளிக்கிறது நல்லது. இதே உங்க முடி ரொம்ப மெலியதா இருந்துச்சு அப்படின்னா, வாரத்துல 2 நாள் நீங்க தலைக்கு குளிச்சா போதும். இது இப்போ ஒர்க் அவுட் பண்றீங்க, ரொம்ப தலையில வேர்வை அதிகமா வருது அப்படின்னா, டெய்லியுமே நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது உங்க ஸ்கேல்ப் நல்லது. எவ்ளோ கிளீனா இருக்கோ, அவ்ளோ டாண்ட்ரஃப் கண்ட்ரோல்டா இருக்கும். இப்போ டாண்ட்ரஃப் ரொம்ப மைல்டா இருக்கு அப்படின்னா, ஜென்டிலான கிளென்சர் ஷாம்பு யூஸ் பண்றப்போ, ரெகுலரா அத யூஸ் பண்ணிட்டு வரப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணியும் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னா, நீங்க மெடிகேட்டட் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்குறப்போ, இப்போ நான் சொல்லக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸில் காம்போசிஷனில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஜிங்க் பைரித்தியான், செலினியம் சல்ஃபைட், சாலிசிலிக் ஆசிட், கெட்டகனசோல், பைரோக்டோன் இதெல்லாம் ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். தலைய ஃபர்ஸ்ட்டு ஈரப்படுத்திட்டு, ஷாம்பு உச்சந்தலையில நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 3 டூ 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாரி விடுறப்போ, அந்த ஷாம்புல இருக்க மெடிகேஷன் டாண்ட்ரஃப்க்கு அகெயின்ஸ்ட்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க உச்சந்தலையில மட்டும் வச்சா போதும். ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்ல நீங்க டாண்ட்ரஃப் ஷாம்பு அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 5 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டாண்ட்ரஃப் ஷாம்பு எல்லாமே எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்றதோட இல்லாம டெட் ஸ்கின் செல்ஸையும் அகற்றும். இதனால முடி ரொம்ப வறண்டு போறதுனால கண்டிப்பா நம்ம டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிஷனர் அப்ளை பண்ணிக்கணும். நீங்க ரெகுலர் ஷாம்பு போடணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் கண்டிஷனர் மட்டும் போட்டா போதும். இப்போ இந்த ஷாம்புவ எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மைல்டான டாண்ட்ரஃபா இருந்தா நான் முன்ன சொன்ன மாதிரி ஜென்டிலான ஒரு ஷாம்பு போடுறப்போ அதுவே சரியாகும். அப்படி இல்ல அப்படின்னா, 1 நாள் விட்டு 1 நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா வாரத்துல 2 நாள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, வாரத்துல 1 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாசத்துக்கு 1 நாள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்படியே கிராஜுவலா அத கம்மி பண்ணிடுங்க. இன் கேஸ் இது கண்ட்ரோல் ஆகலன்னா, கண்டிப்பா நீங்க டாக்டர பார்க்கணும். இப்ப அடுத்தது இந்த டாண்ட்ரஃப்ப நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இத கம்ப்ளீட்டாலாம் கியூர் பண்ண முடியாது. பட் ப்ராப்பரான ஹேர் கேர் மெடிகேட்டட் ஷாம்பு வச்சு நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர, கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. 15 டூ 25 வயசுல ரொம்பவே அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக 40, 45 வயசுல நல்லாவே குறைய ஆரம்பிச்சுரும். பிகாஸ் நம்ம தலையில ஆயில் செக்ரீஷன்லாம் கம்மியாறப்போ, அந்த டாண்ட்ரஃப் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிச்சுரும். இங்க சில மெடிகேட்டட் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு சஜஷன்ஸ் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் குடுக்குறது நிஸ்ரல் ஷாம்பு. இது கீட்டக்னோசோல் பேஸ்ட் ஷாம்பு இது. அடுத்தது எய்டெக்ஸ் ஷாம்பு. இது ஜிங்க் பைரிட்டான் இருக்கிறது. இதுவுமே நல்லாவே செபோரிக் டெர்மடைட்டிஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். அடுத்தது செபாமெட் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இது ஆயிலி டாண்ட்ரஃப் ப்ரோன் ஸ்கேல்ப்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாண்ட்ரஃப்னால வர இரிட்டேஷன்லாம் இது ரொம்பவே கம்மி பண்ணும். அடுத்த ஷாம்பு சாலிசியா கேட்டி. இது சாலிசிலிக் ஆசிட் அண்ட் கீட்டக்னோசோல் இருக்கிறது. இதுவுமே ரொம்பவே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் அது நீங்க யூஸ் பண்றது ஒர்க் ஆகலன்னா, அடுத்து வேற ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் குடுத்ததுலயே. அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா அத ஸ்டாப் பண்ணிடுங்க. இதில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதில் என்ன டைரெக்ஷன்ஸில் கொடுத்துருக்கோ அந்த டைம் பீரியட்க்கு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ரின்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம். இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.